போறாங்க. அத்தை, நாங்க சிரிக்கதான் செய்றோம், அழலையே. அப்புறம் யாராவது நம்மள பார்த்தா கூட மாமியார் மருமக ஜோடி எவ்வளவு நல்லா இருக்குன்னு தான் நினைப்பாங்க, இல்லையா? ஆமா. அப்புறம் எப்படி இருந்துச்சு ஓட்டுனது? ரொம்ப அருமை. சரி சரி, ரொம்ப பேசிட்டீங்க. நீ சீக்கிரமா உன் டான்ஸ காட்டு. அப்புறம் நீ என்ன பண்ண போற? கபடி விளையாட போறியா? இல்ல இல்ல, இங்க நான் எப்படி கபடி விளையாட முடியும்? அதாவது நீங்க எல்லாரும் என் கூட விளையாட முடியாது இல்லையா? ஆனா ஒண்ணு பண்ணலாம், நொண்டி ஆட்டம் விளையாடலாமா? உனக்கு விளையாடணும்னா விளையாடு. எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு தானே பண்றாங்க, நீயும் பண்ணு. ஆமா, பண்ணிக்க. சரி, நான் சாக் பீஸ் எடுத்துட்டு வரேன். போ போ போ. ஏய், அந்த லைன் போட டேப் எடுத்துட்டு வரவா? ஆமாமா. அடேங்கப்பா, எவ்வளவு அழகா வரைஞ்சிருக்க நீ. பாத்தீங்களா, மிஸ்டியோட டேப் கூட வேலைக்கு ஆகுது. பெரியம்மா அது என்னன்னு சொல்லுவாங்க. தேங்க் யூ. ஏனா அந்த காயை எடுத்துட்டு வரேன். இருங்க, சோம் இங்கதான் வச்சிருந்தா. சரி, நீ ஆரம்பி. பிடி. இப்ப என்னோட ஆட்டம் கொடுங்க. இந்தாங்க. கொஞ்சம் அந்த பக்கம் பாரு. இப்ப யாரோட ஆட்டம்? ஆட்டம். பாருக்கா, ஆல் தி பெஸ்ட். ஆமா, இதேதான். கேளுங்கள, என்னைக்கு வீட்ல யாரும் இல்லையோ நம்ம நொண்டி ஆட்டம் காம்படிஷன் வைப்போம். அப்புறம் யாரு தோக்குறாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஏதாவது சாப்பிட வாங்கி தரணும். சரி, கண்டிப்பா. ரொம்ப ஜாலியா இருக்கும். என்னடி சந்தோஷத்துல உன் கால் தரையிலே நிக்க மாட்டேங்குது? ஆமா, எல்லாரும் அவங்க திறமையை காட்டிட்டாங்க. நீ என்ன பண்ண போற? நான் டான்ஸ் ஆடி காட்டவா? ஆனா ஒரே ஒரு நிபந்தனை, நீங்க எல்லாரும் என் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடணும். நான் ஒண்ணு பண்றேன், நான் போன்ல பாட்டு போடுறேன். வாங்க என் கூட வாங்க, போலாம்.
எவ்வளவு நல்லா டான்ஸ் ஆடின நீ. ரொம்ப நல்லா பண்ண. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் சொல்லுங்க அம்மா வாழ்க. அம்மா வாழ்க. துர்கா தேவிக்கு ஜெய் ஜெய். துர்கா தேவிக்கு ஜெய் ஜெய். உனக்கு இவ்வளவு தைரியமா மாமியார் பேரை சொல்றியா? ஐயோ இல்ல அத்தை, நான் எப்போ உங்க பேரை சொன்னேன்? நான் துர்கா மாதாவுக்கு தான் ஜெய் போடுறேன். இப்போ உங்க அம்மா அப்பா உங்க பேரை துர்கா மாதா பேர்ல வச்சா அதுக்கு நான் என்ன பண்றது? நான் துர்கா மாதாவோட பேரை தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்ப என் கூட சேர்ந்து சொல்லுங்க, துர்கா மாதாவுக்கு ஜெய் ஜெய். மா, நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, நீங்க இதுவரை எந்த ரெஸ்டாரண்ட்லயும் சாப்பிட்டதே இல்லையா? அட அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் எங்க? உன் மாமனார் என்ன எங்கேயும் வெளியே கூட்டிட்டே போக மாட்டாரு. அவர் வெளியே போய் சாப்பிடுறதுக்கெல்லாம் அப்பப்பா வாய்ப்பே இல்ல. மா ஒன்று பண்ணலாமா? ஒரு நாள் நம்ம எல்லாரும் சேர்ந்து ரெஸ்டாரண்ட் போலாம். நீ பேசவே பேசாத. எப்ப பார்த்தாலும் மூளையில ஏதாவது ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனாமா, நான் இது வரைக்கும் இந்த மாதிரி எந்த இடத்துக்கும் சாப்பிட போனதில்லை. உங்க பையன்கிட்ட அந்த அளவுக்கு பணம் இருந்ததே இல்லை. அப்புறம் இந்த வீடோட விதிமுறைகள் அது தனி. ஆமா, அது சரியாத்த தெரியுமா உங்களுக்கு? நம்ம மித்தா இருக்கா இல்லையா, இவ போயிருக்கா. டுக்குன்னு கொழுந்தனார் இவளை வெளியே சாப்பிட கூட்டிட்டு போனாரு. என்ன மித்தா, அம்மா கிட்ட சொல்ல. அம்மா கிட்ட என்ன மறைக்க வேண்டியிருக்க சொல்லு. ஆமா பெரியம்மா, நாங்க 2-3 தடவை வெளியே சாப்பிட போயிருக்கோம். அப்புறம் தெரியுமா, அங்க சாப்பாடு எவ்வளவு டேஸ்டியா இருந்துச்சு. அப்புறம் எவ்வளவு நிறைய டிஷ் இருந்துச்சு. என்னால மறக்கவே முடியல. சாப்பாடு எவ்வளவு ருசியா இருந்துச்சு. ஆனா ஒண்ணு சொல்லு, நம்ம கிட்ட அவ்வளவு பணம் எங்க இருக்கு? மா, நீங்க பணத்தை பத்தி கொஞ்சமும் கவலைப்படாதீங்க. நம்ம என்ன ரொம்ப அதிகமாவா சாப்பிட போறோம்? கொஞ்சமா சாப்பிடுவோம், மேனேஜ் ஆகிரும் இல்லையா? கண்டிப்பா. இல்ல நம்ம எல்லாரும் ஒன்னா போனா அப்புறம் மாட்டிக்கிட்டா. வீட்ல இவ்வளவு பேர் இருக்காங்க, அப்புறம் நான் உங்களை எல்லாம் எப்படி அந்த ராஸ்ட்ரோக்கு சாப்பிட கூட்டிட்டு போவேன்? இப்படி ஏன் சிரிக்கிறீங்க? சாரி அத்த, ஆனா அத ராஸ்ட்ரோ இல்ல ரெஸ்டாரண்ட்னு சொல்லுவாங்க அத்த. நான் அதத்தான் சொல்ல வந்தேன், உனக்கு புரிஞ்சது இல்ல? நாளை மறுநாள் போலாம். ஏன்னா இன்னைக்கு கல்யாணம் இருக்கு. அப்புறம் நாளை மறுநாள் அது இருக்கு மிஸ்ஸஸ். ஐயோ இல்ல ரிசப்ஷன். ரிசப்ஷனா? அதுதான் இது அது இருக்கும்ல. அப்புறம் அவங்க எல்லாரும் அங்க போவாங்க. அப்போ நம்ம நாளை மறுநாள் பிளான் பண்ணலாம். என்ன சொல்றீங்க? ஏண்டே, நாளைக்கு உன்னால எப்படி போக முடியும்? தினமும் வயிறு வலின்னு சொல்லிட்டு உட்கார போறியா? அது சரி அத்த, இன்னைக்கு எவ்வளவு ஜாலியா இருந்துச்சுல. இதே மாதிரி இன்னொரு நாள் கிடைக்காதான்னு மனசு ஏங்குது. உங்களுக்கு நல்லா இல்லையா? ஆமா, ஏன் நல்லா இருக்காது? மதியான தூக்கத்தையே கெடுத்துட்டீங்க நீங்க எல்லாரும். ஆமா, கொசு மாதிரி காதுல நாள் பூரா கொயின்னு கத்திக்கிட்டே இருந்தீங்க. ஏய் கேளுங்க, நீங்க எல்லாரும் எப்படி டேபிள் முழுக்க பரப்பி வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? சீக்கிரமா எடுத்து வைங்க. யாராவது திரும்பி வந்துட்டா அப்புறம் பிரச்சனை ஆகிடும். ஓ பாருங்க, 10:30 மணி ஆகுது. சரி, சீக்கிரம். அத்த, எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு இங்க யாரு திரும்பி வர போறாங்க? இன்னும் நிறைய நேரம் இருக்கு, முழு ராத்திரியும் பாக்கி இருக்கு. ஒரு வேலை பண்ணலாமா? இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து அரட்டடிக்கலாமா? அது இல்லாம நான் சில சுவாரஸ்யமான கதைகளை கூட சொல்றேன். சுவாரஸ்யமான கதைகளா? அதெல்லாம் நான் என் கண்ணாலேயே பார்த்திருக்கேன். ஆனா நம்ம கூட இல்லாதவங்க. யார் அத்த? ஏய், ராத்திரியில அவங்க பேரை கூட சொல்லக்கூடாது தெரியுமா? இந்த உலகத்துல இல்லாதவங்களோடது. அப்புறம் யார உணர மட்டும்தான் முடியுமோ? அமைதி. சொன்னேல ராத்திரியில பேரை சொல்லக்கூடாதுன்னு. பெரியம்மா, எனக்கு இந்த பேய் பிசாசுனா ரொம்ப பயமா எனக்கு. ஏய், இப்ப பயந்து என்ன பிரயோஜனம்? நான் சொன்னேன்ல பேரை சொல்லாதன்னு. இப்போ நீ அதை மறக்க முடியாதுல்ல? உண்மையில அவங்க நம்மளை சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஏய், நம்மள மாதிரி அவங்களுக்கும் ஆசைகள், அவங்களுக்கும் விருப்பங்கள் இருக்கும் தெரியுமா? நீ என்ன நினைச்ச? உலகம் உசுரோட இருக்கிறவங்களுக்கு மட்டும்தானா? அப்படி இல்லம்மா, அவங்களும் இருக்கிறாங்க. ஒண்ணும் இல்ல.
அவங்க என்ன இப்படி கதவை தட்டிக்கிட்டா வருவாங்க? ஏய், வேற யாராவது வந்திருப்பாங்க. ஆனா இந்த நேரத்துல யாரு வந்திருப்பாங்க? இப்ப ஒருவேளை நம்ம தெருவுல இருந்து யாராவது வந்திருக்கலாம் இவ்வளோ இல்லையா? ராத்திரியில தெருவுல இருந்து யாரு வருவா? தெருங்க, நான் பாக்குறேன். ஐயோ இல்ல, நீ இந்த வீட்டு புது மருமக, நீ போக கூடாது. ஏய் பெரியவளே, போய் பாரு யாருன்னு. நானா? ஆமா, வேற யாரு? சரி சரிங்க அத்தை, நான் பாக்குறேன். நான் சாப்பிட்டுக்கிறேன். இக்கு நீ என் கூட வா. ஏய், என் கூட நீ வா. ஏய், அது பேய். பைத்தியமா நீ? வா போலாம். ஒண்ணுமில்ல. ராம் 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 ராம். என்னாச்சு? இவ்வளோ நேரமா கதவை தட்டிக்கிட்டு இருக்கேன், சத்தம் கேட்கலையா? பிரீத்தியோட தூக்கம் கெட்டு போயிடக்கூடாதுன்னு தான் நான் வேணுமுன்னே பெல் அடிக்கல. கதவை திறக்க இவ்வளோ நேரமா ஆகும். அட, எப்ப இருந்து சொல்லிட்டு இருக்கேன், சீக்கிரமா சாப்பிட்டு எல்லாத்தையும் எடுத்து வைங்கன்னு. பாருங்க வந்துட்டாங்க. நீங்க எந்திரிக்கிற மாதிரியே தெரியலையே, அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க. சரி எந்திரிங்க. நாம சாப்பிட்டு தானே செய்யறோம். நாம ஒன்றும் திருடல, கொள்ளையடிக்கலையே. ஏய், மறந்துட்டியா என்ன? காலையில வயிறு வலிக்குதுன்னு சாக்கு சொன்னீங்கல்ல நீங்க எல்லாரும். இப்ப இதெல்லாம் முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க. மா, வயிறு வலி எப்போ அப்படியேவா இருக்கும். அப்புறம் அவங்க கேட்டா நம்ம சரியாகிடுச்சுன்னு சொல்லிடுவோம். அட கடவுளே, நான் உங்க வலையில ரொம்ப மோசமா மாட்டிக்கிட்டேன். சாப்பிட்டது குடிச்சது ஒண்ணும் இல்ல, டம்ளரை உடைச்சது 12 ரூபா. இப்போ இந்த விஷயத்துல என்னையும் இழுத்து விட்டுடுவாங்க இவங்க. ஏ காளியம்மா, என்ன எங்க கொண்டு வந்து மாட்டி விட்டுட்டே இவங்களால. ஏமா சீக்கிரமா எடுத்து வைங்க. இப்ப பாரு பிரச்சனையை எப்படி உண்டாக்குறாங்கன்னு. ஹரி என்ன இது? அண்ணி, நீங்க இவ்வளவு ராத்திரியில சாப்பிட்டுட்டு இருந்தீங்களா? ஆனா இந்த பரோட்டா அப்புறம் நெய்யோட வாசனை வீடு முழுக்க நிறைஞ்சிருக்கே. என்ன நடக்குதுங்க? இப்பதான் விஷயம் என்னன்னு எனக்கு புரிஞ்சுது. இல்ல சின்னம்மா, அது நீங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு போயிருந்தீங்கல்ல, அதான் நாங்களும் கொஞ்சம் நல்லா சாப்பிடலான்னு ஆசைப்பட்டோம். பரோட்டா அப்புறம் அல்வா, அதான் அதுக்காக தான். உங்க எல்லாருக்கும் வயிறு சரியில்லைன்னு சொன்னீங்களே, வலியில சத்தம் போட்டுட்டு இருந்தீங்க எல்லாரும். ஃபுட் பாய்சன் ஆகி இருந்துச்சுல்ல? சரியில்லாம தான் இருந்துச்சு, ஆனா எங்க வயிறு குணமாகவும் வாய்ப்பு இருக்குல்ல. அப்புறம் நாள் முழுக்க நாங்க ஒண்ணுமே சாப்பிடல. இப்போ கொஞ்சம் உடம்பு பரவாயில்லன்னு தோணுச்சு, அதான் கொஞ்சம் நல்ல சாப்பாடு சாப்பிடலாம்னு நினைச்சோம். அத்தை உடம்பும் நல்லா தான் இருக்கு, அதனால அத்தையும் இதெல்லாம் சாப்பிடலாம்ல. ஆனா காலையில நீங்க வயிறு வலியால பைத்தியம் பிடிச்ச மாதிரி துடிச்சுக்கிட்டு இருந்தீங்க. ராத்திரியில நெய்யில பொரிச்ச பரோட்டாவை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு புரியல, ப்ளீஸ் கொஞ்சம் விளக்குறீங்களா? இதுக்கு என்ன அவசியம் இருக்கு? இப்போ உங்களுக்கும் இதனால ஏதாவது பிரச்சனை இருக்கா? நீங்க எல்லாரும் கண்டிப்பா கல்யாணத்துல ஏதாவது சாப்பிட்டு தான் வந்திருப்பீங்க. சரி, இதையெல்லாம் விடுங்க. சரி, இதை சொல்லுங்க, நீங்க எல்லாரும் எப்படி திடீர்னு எப்படி வீட்டுக்கு திரும்பி வந்தீங்க? திடீர்னு ஏன் திரும்பி வந்தோம்னா, நாங்க வந்தது ஏதாவது பிரச்சனையா உங்களுக்கு? இல்ல சித்தி, எந்த பிரச்சனையும் இல்ல. நாங்க சாப்பிடுறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீங்க வீட்டுக்கு திரும்பி வர்றது எங்களுக்கே பிரச்சனையா இருக்க போகுது. ஆனா ஆமா, நீங்க பேசுறத கேட்டா எனக்கு தோணுது உங்க எல்லாருக்கும் நாங்க சாப்பிடுறதுல பிரச்சனை இருக்குன்னு. அதான் நானும் முடிவு பண்ணிட்டேன், நானும் கேட்டுடுறேன். திடீர்னு எப்படி உங்களுக்கு வீட்டுக்கு திரும்பி வரணும்னு தோணுச்சு? நீ கொஞ்சம் வாயை மூடிட்டுரு. இவகிட்ட பெரிய பெரிய பேச்செல்லாம் மட்டும் வாங்கிக்கோங்க. இந்த வீட்டோட கடிவாளம் இன்னும் பெரிய அண்ணி கையில தான் இருக்குல்ல. அப்புறம் அவங்க ஏன் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அப்புறம் என்ன சொல்லுவாங்க? அவங்களே மருமகளோட உட்கார்ந்து பரோட்டாவும் ஹல்வாவும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களே. உண்மையில அண்ணி, இந்த வீட்டுல கலியுகம் வந்துருச்சு. அது சரி அண்ணி, ஒன்னு சொல்லுங்க, இந்த பரோட்டா அப்புறம் அல்வா விருந்துக்கு நீங்க எப்படி சம்மதிச்சீங்க? அப்புறம் இதுக்கெல்லாம் பணம் எங்க இருந்து வந்துச்சு? போதட்டாக்குற நீ இவ்வளவு குத்தி காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. நாங்க என்ன வருஷ பூராவா பரோட்டாவும் அல்வாவும் சாப்பிட்டுட்டு இருக்கோம்? இன்னைக்கு ஒரு நாள் சமைச்சோம், சாப்பிட்டோம். அதுல என்ன தப்பு? அதுக்காக இவ்வளவு பேச்சு பேசுவீங்களா நீங்க? பாருங்க, இருங்க, இதுக்கெல்லாம் நான் தான் பணம் கொடுத்தேன். இதுல எதுவுமே வீட்டு செலவு பணத்துல இருந்து பண்ணல.
நாம் எல்லாரும் கல்யாணத்துக்கு போயிட்டு இருந்தோம்ல, அப்போ நமக்கு அங்கே சாப்பிட நிறைய கொடுத்தாங்க. அதான் நான் போகும்போது பெரியம்மாவோட கையில் கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு போனேன். ஏன்னா எனக்கு தெரியும் பெரியம்மா அவங்களாவே எதுவும் விசேஷமாக சாப்பிட மாட்டாங்கன்னு. கண்டிப்பாக மருமக தான் அவங்கள சாப்பிட வற்புறுத்திருப்பா. ஆனால் இன்னைக்கு இதையெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெரியம்மா எத்தனை நாட்களுக்கு பிறகு அவங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்ருக்காங்க. எனக்கு பெரியம்மாவோட சந்தோஷத்தை விட வேற எதுவும் பெருசு இல்லை. இன்னைக்கு கொஞ்சம் என் மனசுக்கு பிடிச்சது பண்ணு. எவ்வளவு பேச்ச கேட்க வேண்டியிருக்கு. என்னால என் கண்களையே நம்ப முடியல. நான் என்ன பார்த்துட்டு இருக்கேன்னு. இது என் வீடு. இதை நான் என் வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி இத்தனை வருஷமா பாதுகாத்திருக்கேன். இன்னைக்கு வெறும் 2 பரோட்டாக்கும் கொஞ்சோண்டு அல்வாக்கும் இவ்ளோ பேச்சு பேசுறாங்க. இதுக்கு பணம் எங்க இருந்து வந்துச்சுன்னு நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. நான் கூட தான் குடும்பம் நடத்த பணம் தரேன். என் பசங்க பணம் தர்றாங்க. அப்போ அந்த பணத்துல 4 பேருக்காக அல்வாவும் புரோட்டாவும் செய்ய முடியாதா என்ன? உண்மையில பெரிய அண்ணே, இப்போலாம் உங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறதே முடியாத காரியமாகிடுச்சு. முதல்ல நீங்க ரொம்ப கணக்கு பார்த்து நடப்பீங்க. இப்ப பாருங்க, இப்போ நீங்க பணத்தை எப்படி இறக்கிறீங்கன்னா ஏதோ பறக்கும் அந்துப்பூச்சி மாதிரி ஆகிட்டீங்க. எல்லாம் இந்த சின்ன மருமகளோட சகவாசத்தால. சின்னம்மா, அத்தைய பறக்கும் அந்துப்பூச்சின்னு சொல்ல உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? உங்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை என்கிட்ட சொல்லுங்க. ஆனா மாமியார பத்தி ஏதாவது தப்பா கேட்டுக்கிட்டு இருக்க நான் தயாரா இல்ல. அத்தை வயசுலயும் மரியாதையிலையும் உங்களை விட பெரியவங்க. எனக்கெல்லாம் இதுதான் புரியவே மாட்டேங்குது. நீங்க அப்படி எப்படி சொன்னீங்க? யாரு பறக்கும் அந்துப்பூச்சி மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்களோ அவங்கள பறக்கும் அந்துப்பூச்சின்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் என்ன கேள்வி கேட்கறதுக்கு நீ யாரு? இந்த வீட்டோட சின்ன மருமகள். அப்புறம் என் மாமியாரை யாராவது அவமானப்படுத்தினா நான் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆள் இல்ல. இந்த விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும். அப்புறம் ஒரு தடவை புரோட்டாவும் அல்வாவும் சாப்பிடுறதால நாங்க பறக்கும் அந்துப்பூச்சி ஆகிடுவோம்னா, சின்னம்மா, நாங்க பறக்கும் அந்துப்பூச்சியாகவே இருந்துக்கிறோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்காக பணம் உன் புருஷன் கொடுத்திருக்கான்னு உனக்கும் ரெக்க முளைச்சிருச்சு. நீயும் பறக்க ஆரம்பிச்சுட்ட. முதல்லலாம் நீ இவ்வளவு வாய் திறக்க மாட்டியே. அட, கல்யாணத்துல இருந்து திரும்பி வந்திருக்கீங்க. அங்க நடந்த சந்தோஷமான விஷயங்களை சொல்றதை விட்டுட்டு இந்த கொஞ்சோண்டு பரோட்டாவுக்கும் அல்வாவுக்கும் பின்னாடியே சுத்துறீங்க நீங்க எல்லாரும். என்னதான் ஆச்சு உங்களுக்கு எல்லாம்? இல்லம்மா, அப்படி இல்ல விஷயம். சரி பாருங்க, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல நினைக்கிறேன். இப்போ அவங்க வயிறு வலிக்குதுன்னு சொல்லித்தான் கல்யாணத்துக்கு வர முடியாதுன்னு மறுத்துட்டாங்க. இவங்க இதையும் சொன்னாங்க, வயிறு வலியால அவங்களால எழுந்து நிக்க கூட முடியலன்னு. அப்புறமா நாங்க திரும்பி வரும்போது எங்க பிக்னிக் கொண்டாடிட்டு இருக்கீங்க. அதான் இந்த கேள்வி வந்தது. உங்களுக்கு உடம்பு சரியில்லாம தான் இருந்துச்சுன்னா இதையெல்லாம் சாப்பிட வேண்டிய அவசியம் என்ன? நீங்க வேற ஏதாவது சாப்பிட்டு இருக்கலாம். உங்களுக்கு இதெல்லாம் சாப்பிடணும்னு ஆசை இருந்தா வேற ஏதாவது ஒரு நாள் சாப்பிட்டுருக்கலாம். எங்களுக்கு உடம்பு எதுவும் சரியில்லாம போகல. எனக்கு தெரியும். எனக்கு முன்னாடியே சந்தேகம் இருந்துச்சு. எல்லாரும் சேர்ந்து நாடகம் போடுறீங்கன்னு. இதெல்லாம் உன் வேலை தானே? நீ தானே இவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்த? மத்தவங்கள பத்தி எனக்கு தெரியாது. ஆனா ஆமா, என் உடம்பு ரொம்ப நல்லாவே இருக்கு. சின்ன மருமகளே, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? வேற என்ன சொல்லுவா? எல்லாரும் சாப்பிட்டதுக்காக இவளை இவ்வளோ திட்டிட்டு இருக்காங்க. அப்போ உடம்பு சரியில்லாம போகலன்னு தானே சொல்லுவா? அட விடுங்க இந்த பேச்சையெல்லாம். இந்த சின்ன விஷயத்தை இவ்வளோ பெருசாக்கிட்டீங்க நீங்க எல்லாரும். சரிம்மா, அங்க நாங்க தங்கறதுக்கான ஏற்பாடு அவ்வளோ சரியா இல்லை. அதனால நாங்க இன்னைக்கே திரும்பி வந்துட்டோம். நாளை மறுநாள் மறுபடியும் போவோம். அண்ணா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்துல சுத்தமா உடன்படல. எந்த விஷயம்? அதுதான் என் உடம்பு சரியில்லைங்கிறது. இவங்க எல்லாரோட குத்தலான பேச்சை கேட்டுதான் நான் என் உடம்பு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன். அது அப்படி இல்லை. என் உடம்பு உண்மையிலேயே ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு எதுவுமே ஆகல. எனக்கு கல்யாணத்துக்கு போக ஆசை இல்லை, அவ்வளவுதான். அதனாலதான் நான் இதெல்லாம் சொன்னேன். ஆமா, இதுதானே உண்மையான விஷயம். பிளான் பண்ணி எல்லாரும் நாடகம் பண்ணி இருக்காங்க. அப்புறம் இந்த நாடகத்தோட டைரக்டர் தான் நம்ம வீட்டோட சின்ன மருமகள். நாங்க எந்த பிளானிங்கும் பண்ணல. ஆனா நாங்க அந்த கல்யாணத்துக்கு போகாம எங்களுக்கு ஒண்ணு கிடைச்சதில்லை. அதை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். அப்புறம் எனக்கு மட்டும் இல்ல,
அந்த சந்தோஷம் எங்க எல்லாருக்கும் கிடைச்சது. என்ன போற அக்கா, நீங்கள சொல்லுங்களேன். சரி, இன்னைக்கு அம்மாவோட சேர்ந்து நீங்க எல்லாரும் நல்லா அரட்டை அடிச்சிருக்கீங்க. பரவாயில்ல, நல்லது பண்ணீங்க. உண்மையில பெரிய அண்ணா, அத்தை போகலன்னா உடனே எங்களுக்கும் போறதுக்கு ஆசை இல்ல. நாங்க நினைச்சோம் யாருன்னே தெரியாத கல்யாணத்துக்கு போய் சாப்பிடுறதை விட வீட்ல யாரும் இல்லாதப்போ அப்போ அத்தையோட ஜாலியா உட்காந்து அரட்டை அடிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி வாய்ப்பு அடிக்கடி எங்க கிடைக்கும். இன்னைக்கு அத்தை மதியம் எங்களுக்காக புளி மசாலா செஞ்சிருந்தாங்க. நாங்க எல்லாரும் நிறைய சாப்பிட்டோம், ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இன்னும் நிறைய பண்ணோம். அதையெல்லாம் சொன்னா உங்களுக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுடும். அதாவது சொன்னேன்ல உங்களுக்கு தூக்கி வாரி போட்டுடும்னு, அதனால நான் சொல்லல. அண்ணி, பெரிய அத்தை இவ என்ன சொல்லிட்டு இருக்கா? இவ பேசுறது இவளுக்கு தான் தெரியும். ஏதாவது பேசிட்டே இருப்பா. அப்படி தூக்கி வாரி போடுற அளவுக்குலாம் எதுவும் நடக்கல. விடுங்க, இத சொல்லுங்க. புது பொண்ணு எப்படி இருக்கா? உங்களுக்கு எல்லாம் அங்க நேரம் எப்படி போச்சு? அட பெரிய அத்தை, எங்க பேச்ச விடுங்க இப்போ. உங்க பேச்ச நான் ஏன் கேட்க கூடாது? கல்யாணத்துக்கு போயிருந்தீங்க, என்ன சாப்பிட்டீங்க குடிச்சீங்கன்னு எல்லாம் சொல்லுங்களேன். அப்புறம் எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க? சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. என்ஜாய் வந்து நீங்க மட்டும் என்ன கொஞ்சமாவா பண்ணிருக்கீங்க அண்ணி?